அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சித்திரை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நவகிரகங்களிலே முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறார். பொதுவாகவே சூரியன் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. நவ கிரகங்களிலே முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5இல் இருக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று வலம் வருவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான சிக்கல், சிரமம், வேதனை, அவமானம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சூரியன் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்து பல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது வாழ்வில் சங்கடம் தரக்கூடிய பல நிகழ்வுகளை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கிவிட போகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சிறப்பான மாற்றம் உண்டு. அவருடன் இணைந்து சுக்கிரன் வலம் வருகிறார். பிறகு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் 3 மற்றும் 4ஆம் இடத்தில் வலம் வருவதோடு அவர் ஆட்சி பலம் பெற்று 4ஆம் இடத்தில் அமர்வதால் ஏராளமான நன்மைகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சுக்கிரன் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்ப்பதை விட புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மக்கள் மத்தியில் பெயர் புகழ், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான படைப்புகளை மேற்கொள்வதோடு உங்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பாத சனியாக அமர்ந்து வலம் வருகிறார். 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் பெரும்பாலான சிக்கல்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல நிறுவனத்துடன் பணி உத்தரவு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் பணியை மன நிம்மதியுடனும் மன நிறைவுடனும் செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை அடுத்தடுத்து மேம்படுத்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. சனியுடன் இணைந்து செவ்வாய் வலம் வருகிறார். செவ்வாய் சனியின் இணைவு சாதகமற்ற ஒரு சூழலை உருவாக்கினாலும் கூட பெரும்பாலும் இந்த தருணத்தில் செவ்வாய் நிச்சயமாக குருவின் ஆட்சி வீட்டில் சனியுடன் இணைந்திருப்பதால் பொருள் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உடன் பிறந்தவர்களுக்கிடையே வீண் பழிகளை சுமந்து வந்த நிலையில் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை மங்களகாரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலான சிக்கல்களை தவிர்த்து அதிரடியான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் 2 மற்றும் 3 ஆகிய இடங்களில் விளம்பர போகிறார். நீட்ச நிவர்த்தி பெற்று 3ஆம் இடத்தில் நுழையும் புதனின் அமைப்பால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் உள்ளிட்ட யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி
வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பு புதனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அத்தனை பணிகளையும் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு புதன் உருவாக்கி கொடுக்கிறார். முழு முதல் சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக 5ல் வலம் வருகிறாருங்க. இந்த மாதம் முழுவதும் ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். அதோடு மட்டுமல்லாது 9 மற்றும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே குருவின் பார்வை இந்த தருணத்தில் பதியக்கூடிய வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக கிடைக்கும். குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தை வெளிப்படுத்துவதால் பல வகையிலான சிக்கல், சிரமம், நெருக்கடி, வேதனை, அவமானம் என்று சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களையும் விலக்கி நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் குருவின் அமைப்பால் சிறப்பான பணிகள் தானாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதோடு வெற்றி நடை போடக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது வீண் விரயங்கள் சுப விரயங்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் குருவின் அமைப்பால் நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சப்தமத்தில் மிக வலுவாக கேது வலம் வருகிறார். யோகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் உத்தியோக ரீதியான இடர்பாடுகள் இந்த தருணத்தில் விலகும். உடன் பணியாற்றக்கூடியவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணும். மேலதிகாரிகள் மற்றும் அலுவலகத்துடன் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரியான முறையில் கையாண்டு நிர்வாகத்தினர் பாராட்டுகளை பெறுவதோடு மட்டுமல்லாது துடிப்புடன் செயல்பட்டு பல மன வருத்தங்களை நீக்கி நல்ல வளர்ச்சி காண முடியும். முடங்கி கிடந்த தொழிலை சரி செய்வதோடு சிறப்பு விழா நடத்தக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. ராகு ஜென்ம ராசியில் பலமாக வலம் வருகிறாருங்க. எனவே நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட துரிதமாகவும் விரைவாகவும் பல வீண் விரயங்களை கட்டுப்படுத்துவதோடு பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ள முடியும். சுப விரயங்களாக திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராகுவின் அமைப்பாலும் கேதுவின் அமைப்பாலும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்தை வெளிப்படுத்தும் குருவின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு போன்ற அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.